உள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மகிமையான நேரத்திலே கர்த்தாவே, இந்த அருமையான பொழுதிலே உமக்கு முன்பாக கர்த்தாவே இந்த பிள்ளையை நாங்கள் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம். நிச்சயமாக ஆண்டவரே, உம்மால் மாத்திரம் அந்த பிள்ளையை ஆசீர்வதிக்கவும், உம்மால் மாத்திரம் அந்த பிள்ளையை ஆண்டவரே பொறுப்பேற்றுக் கொள்ளவும், உம்மால் மாத்திரம் அங்கே வளர்த்தெடுக்கவும், இந்த ஆண்டவரே உம்மால் மாத்திரம் எதை செய்ய முடியும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். நிச்சயமாக அந்த பிள்ளை மீது உம்முடைய ஆசீர்வாதமும் கிருபையும் கூட இருந்து கர்த்தாவே, நீர் தொடர்ந்து நீர் வழி நடத்த போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான பொழுதிலே ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்க ஆவலோடு இருக்கிற ஜனங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். திறக்க போகிற வார்த்தை ஆசீர்வதியும், வந்த ஒவ்வொரு ஜனங்களையும் ஆசீர்வதியும். யாவையும் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்கள் நின்ற வண்ணமாகவே ஒரு வார்த்தையை நாங்கள் வாசித்துட்டு நாங்கள் அமர்ந்திருக்க போகிறோம். மார்க்கு 10ஆம் அதிகாரத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம். அதிலே 13ஆம் வசனம், நேரம் 13லிருந்து 15 மட்டும் நீங்கள் வாசிங்க. சீக்கிரமாக வாசிச்சுட்டு நாங்கள் அமருவோம். அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார். கொண்டு வந்தவர்களை சீடர்கள் அதட்டினார்கள். இயேசு அதை கண்டு விசனமடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எவனாகிலும் சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி. ஆமென். காணும். நாங்கள் யாவரும் அமர்ந்திருப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பயந்துராயிங்க, நான் தொடர்ந்து கொண்டு போவேன் என்று. ஏன்னா நீங்கள் அப்போ பிரதர் டைம் காணுமாண்ட இல்லைன்றீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரிய அப்புறம் ஒரு செய்தி வரப்போகுதுங்க. ஆமே. ஆனால் அந்த வேதாம ஒழுங்கின்படி நாங்கள் பிரதிஷ்டை செய்த பிற்பாடு தான் நாங்கள் பிரசங்கிக்கிறது. அப்போ இன்றைக்கு நீங்கள் தாமதமாக வந்தபடினால இந்த காரியத்தை நாங்கள் மாற்ற வேண்டியதாக இருந்தது. ஆமேன். அதனால் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நான் ஒரு 10 நிமிடம் நான் பேசி நான் முடிக்கிறேன். ஏனென்றால் நாங்கள் எப்பொழுதும் சிறு பிள்ளைகளை கொண்டு வர்ற வேளையிலே அதே நேரம் தேவனுடைய வெளிப்பாட்டின்படி தேவன் யாரை சொல்லுகிறார் என்பதையும் நாங்கள் அங்கே அறிந்து கொள்ள வேண்டும். ஆமேன். முதலாவது நாங்கள் ரேச்சலுக்கு போவோம். ஆமேன். ரேச்சல் என்றால் என்ன அர்த்தம் என்று தெரியுமா? பெண் நாடு. ஆமேன். அவர் ஒரு அழகான ஒரு பெண் நாடை தேவன் கொடுத்திருக்கிறார். அதுதான் வேதாமத்தினுடைய அர்த்தமாக இருக்கிறது. ரேச்சல் என்றா பெண் நாடு. ஆமேன். அப்போ நல்ல ஒரு பேரை அவங்க வச்சிருக்கிறாங்க. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இப்போ நாங்கள் அடுத்த பிரதிஷ்டை என்றா என்னென்று பார்க்க போகிறோம். பிரதிஷ்டை என்றா என்ன அர்த்தம்? ஒப்பு கொடுத்த. ஆமேன். அப்போ நாங்கள் உலகத்தாரா போல் நாங்கள் என்ன செய்யலாது, நாங்கள் ஜெபிச்சா சரியன்றதில்லை. அது உண்மையான வெளிப்பாடு என்னென்றால், நாங்கள் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தரிடத்திலே நான் கொடுக்கிறேன், அதுதான் அர்த்தம். அப்போ அதனால் இன்றைக்கு இந்த பெற்றோர் என்ன செய்திருக்கிறாங்க, கர்த்தரிடத்தில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ கர்த்தரிடத்தில் கொடுத்தா அதுக்கு பிறகு அவங்க தங்களோட விருப்பத்தின்படி பிள்ளையை வளர்க்கலாம். அதுக்காக பெற்றோர் பயந்துடாதீங்க. ஏன்னா அப்போ அதனால் இனி அவங்க எப்படி வளர்க்கலாம்ன்றா தேவனுடைய வார்த்தையின்படி தான் அவங்க வளர்க்கலாம். ஆமே. தேவன் எப்படி பிரியமாக ஒரு பெண் பிள்ளை எப்படி வளரணும், ஆண் பிள்ளை எப்படி வளரணும் என்பதை தேவன் எழுதி வைத்திருக்கிறார். ஏன்னா நாங்கள் இந்த பூமிக்குரிய புத்திரர்கள் அல்ல, தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர்கள். ஆமே. நாங்கள் அவருடைய வார்த்தையின்படி நடந்தாதான் நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் நாங்கள் பிரவேசிக்க முடியும். அதனால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறதுண்டா, கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் என்று. அப்போ கர்த்தர் தான் ஒரு பிள்ளையை கொடுக்க முடியும். ஒரு தகப்பன் தாய் இணைவதன் மூலம் ஒரு குழந்தை வரும் என்று விஞ்ஞானம் உறுதினாலும் அதை அனுமதிக்க வேண்டியது தேவனுடைய பொறுப்பாக இருக்கு. அப்போ அந்த வார்த்தை அப்படியேண்டா எல்லாருக்கும் நிறைவேறணும். இன்றைக்கு எத்தனையோ பேர் பிள்ளைகள் இல்லாமல் இருக்கிறாங்க. அப்படி என்றால் இணைவதன் மூலம்தான் வருகிறதென்றால் தேவனுடைய வார்த்தை பொய்யாகும். அப்படி அல்ல.
கர்த்தர் அங்கே கொடுக்க வேண்டும். ஆமென். அப்போ கர்த்தர் அங்கே கொடுத்திருக்கிற வேளையில் அந்த கர்த்தருக்கு ஏற்ற வண்ணமாக அந்த பிள்ளைகள் வளர்க்கிறது தான் பிரதிஷ்டை ஆயிருக்கிறது. இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்களுக்கு தெரியும். அவங்க நினைப்பாங்க பாஸ்டர்கிட்ட ஜெபிச்சிட்டோம் அதனால் ஆசீர்வதிச்சேன். அது வெளிப்பாடல். இனி தேவன் என்ன செய்வாருன்னா உங்கள்கிட்ட ஒவ்வொரு காரியத்தில் அவர் கேட்பார். ஆமென். அப்போ பெண் பிள்ளையாக இருக்கக்குள்ள அநேக சவால்கள் இருக்கு. ஏன்னா சில பேர் அந்த 31 முடிய என்ன செஞ்சிருவாங்க, குத்த கொண்டு போயிடுவாங்க. ஆனால் குத்துறது வேதத்தில் தேவன் எவ்வளவு வெறுக்கிறார் என்பது தெரியும். ஏனென்றால் தேவனுக்கு அதிக கோபம். ஏனென்றால் நீங்கள் அந்த இஸ்ரவேலில் இருந்து வெளியே வந்த பிற்பாடு மோசே 40 நாள் அங்கே ஜெபிக்க போயிட்டு போனவனை என்ன செஞ்சிட்டாங்கன்னா இந்த ஜனங்கள் எல்லாம் வந்துட்டு அவன் செத்து போயிட்டானோ தெரியாது, அதனால் எங்களை கொண்டு போனது யாருன்றோன்னா ஆரோனுக்கு பயம் என்ன செஞ்சிட்டானண்டா, சரி உங்களோட காதணிகளில் இருக்கிறதெல்லாம் தாங்கன்றோன்னு என்ன செஞ்சிட்டாங்கண்டா காதில் இருக்கிறதெல்லாம் கலட்டி கொடுத்தோன்னே நீங்கள் வேதத்தை வாசிக்க நேரம் இல்லை, வாசிங்க. யாத்திராமம் 32 2ஆம் வசனத்தை வாசிச்சிங்கன்னு அப்போ தெரியும். அவங்களோட காதணிகளில் இருந்ததெல்லாம் தான் என்ன செஞ்சாங்க, கலட்டி பெண் கண்டுக்குட்டி, அதாவது பொன் கண்டுக்குட்டி என்ன செய்கிறாங்க. அதனால் தேவன் என்ன செய்கிறார், அந்த அழிச்ச எல்லா ஜனத்தையும் அந்த நாளில் அந்த பாவத்துக்கு உட்பட்ட ஏறக்குறைய அங்கே அநேக ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவர் அண்டே அடித்தார். அதுக்கு பிற்பாடு தான் தேவன் சட்டங்களை கொண்டார். அதே நேரத்தில் பழைய ஏற்பாடில் உங்களுக்கு தெரியும் ஒரு அடிமைக்காக தான் என்ன செய்யப்படுது, காது குத்தப்படுகிறது. அப்போ அதனால் நீங்கள் இந்த உலகத்தின் அழகுக்கு அடிமைண்டா நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தையின்படி அது தவறான ஒன்று. அதனால் தேவனுக்கு அதிக கோபம் வந்துச்சு. ஏனெண்டா நீ இதில் போட்டிருந்ததால தான் நீ செய்தான். ஏன்னா நீங்கள் நினைக்க கூட அப்படியேண்டா இஸ்ரவேல் ஜனங்களும் போட்டு வந்தார்கள். நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தா தெரியும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களோட பல ஜாதியான ஜனங்கள் போனாங்க. இந்த பல ஜாதியான ஜனங்களுடைய கலாச்சாரம் தான் அது அப்படியாக இருந்தது. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தின் புத்தருடைய காரியம் அதுவாக இல்லை. அப்போ அதனால தான் அவங்க என்ன செய்தாங்க, அந்த வண்ணமான ஒரு காரியத்தை செய்தாங்க. அதே போல் அங்கே கர்த்தருக்குள்ளாக வளர்க்கிற வேளையில் நிச்சயமாக பெற்றோருக்கு தேவன் ஞானத்தை கொடுப்பார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதனால் நாங்கள் இந்த பிரதிஷ்டை அதே போல தான் இந்த வார்த்தை நீங்கள் நினைக்க வேணாம். என்ன சொல்கிற, அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவரை தொடும்படி அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீசர்கள் அதட்டினார்கள். இப்போ நாங்கள் மத்தேயுவில் 18ஆம் அதிகாரம் நினைக்கிறோம், 18:10 வாசிங்க. அந்த இந்த சிறியர் ஒருவனையும் அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்தில் என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். பாருங்க, இந்த சிறியவர்களில் அதே நேரம் இப்போ நாங்கள் மார்க்கு 10 வாசித்த நாங்கள் என்ன செய்கிறாண்டா, இந்த வேதம் என்ன சொல்லுதுண்டா, இப்படியான காரியம், அதாவது பாருங்க, சிறு பிள்ளைகளை கொண்டு அதட்டினார்கள். இயேசு அவர்களை விசனம் அடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வர்றதுக்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள், தேவனுடைய ராஜ்யம் எப்படியாம் அப்படிப்பட்டவளுடையது. எவனாகிலும் சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். பாருங்க, அப்போ இந்த சிறு பிள்ளைகளை வச்சு தேவன் யாருக்கு ஒப்புறாரண்டா, சிறுவராகிய இந்த சிறியவரில் ஒருவனுக்கு நீங்கள் எவைகளை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அப்படி என்றால் சின்ன பிள்ளைக்கு அர்த்தம் இல்லை. அங்கே தேவனுடைய பார்வையில், உலக பார்வையில் நாங்கள் ஒரு சிறியவர்களாக இருப்போம். ஏன்னா உலகத்தில் ஐஸ்வர்யவானாக இருப்பாங்க, பெரிய பெரிய பட்டம் படித்தவர்களாக, அவங்களுக்கு முன்னாங்க நாங்கள் ஒரு சிறுவர்களாக இருப்போம். ஆனால் அவங்கள அற்பமாக எண்ணினா அவங்க எங்கே போகலாம், அது தேவனுடைய ராஜ்யத்தில் போகலாம். அதே நேரம் கவனிங்க, அவர்களுக்குரிய தேவதூதர்கள் எங்கே இருக்கிறாங்களாம், பரமபிதாவினுடைய சமூகத்தில் எப்பயுமே தரிசித்து இருக்கிறார். அப்படி என்ன அர்த்தம், வெளிப்பாட்டின்படி அவர்களுக்கான தியோபனி என்றால் அவங்களுக்கு தெரியுமோ தெரியல, தியோபனியம் என்றால் ஆவிக்குரிய ஒரு சரீரம்.
விளங்குது அவங்களுக்கு. அதாவது இப்போ நீங்கள் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்குற வேளையில் பவுல் சொல்கிறான், பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு நமக்காக. அப்போ இந்த நித்திய வீடு தான் என்னதாக இருக்கிறதென்றா எங்களுக்குரிய ஆவிக்குரிய சரீரம். அப்போ ஒரு மனிதன் மரித்த பிற்பாடு என்ன போகும்னா அந்த ஆவிக்குரிய சரீரத்துக்குள்ளே தான் போகுது. அது யாருக்கு இருக்குதுண்டா தேவனால் பிறந்த ஒரு சிறியவன், அதாவது உலகத்தில் அங்கே மனம் திரும்பி மனத்தாழ்மையாய் நடக்கிற ஒரு மனிதனுக்கு, ஆவிக்குரிய மறுபிறப்பு அடைஞ்ச ஒரு மனிதனுக்கு மட்டும் இந்த ஆவிக்குரிய தியோபனி அங்கே என்ன செய்கிறதுண்டா இருக்கிறது. அப்போ அதனால தான் வேதம் என்ன சொல்லுதுன்னா, இந்த சிறியவர்களை நீங்கள் அற்பமாக எண்ணாதீங்க. அதே நேரம் குழந்தையில் உங்களுக்கு வெளிப்பாட்டின்படி தெரியும், 13 வயசுக்கு கீழ்ப்பட்ட எந்த புள்ள மரித்தாலும் டைரெக்டாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகும். எத்தனை பேருக்கு தெரியும்? இது தேவனுடைய வார்த்தை. ஆனால் நன்மை தீமை அந்த வயதை அடைஞ்ச பிற்பாடு அந்த புள்ள மரிக்குமானா அது ஞானஸ்தானம் பெறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போயிடலாம். அதனால தான் உங்களோட பிள்ளைகளுக்கு அந்த வயது வந்தோடனே நீங்கள் கத்தர்ற ஒப்பு கொடுக்குறீங்க. ஏனென்றா அந்த புல்லை கழுவப்படாமல் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக இயலாது. புரியுதா உங்களுக்கு? எங்களுக்கு இன்றைக்கு நாங்கள் ஒரு சிறு செய்தி தான் பார்க்குறோம், பிரதிஷ்டை. ஏன்னா நாங்கள் எப்பயுமே ஒரு குழந்தையை பிரதிஷ்டை பண்ணக்குள்ளே சிறியவராகிய நாங்களும் எங்களை ஆராய்ச்சி பார்க்கணும். ஏண்டா நீங்கள் சிறுவர்களை போல மாறாவிட்டால் அங்கே போயிலாதான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகலாம். அந்த பிள்ளைக்கு நீங்கள் அடித்தான என்னத்தை செஞ்சான அதுக்கு பிற்பாடு ஒரு சிறு பிள்ளை, இந்த பிள்ளைக்குண்டா தெரியாது, ஆனால் ஒரு ஆகலும் குட்டியான பிள்ளை என்ன செய்யும், திரும்ப கதை பெரியவங்க நீங்கள் செய்வீங்களா? உங்களுக்கு எதிராக ஒருவன் செஞ்சிட்டா வாழ்நாளில் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, மறக்கவே மாட்டீங்க. சொல்லுவீங்க மன்னிச்சிட்டேன் ஆனால் மறக்க மாட்டேன்னு, அப்படி தானே மனிதர்கள் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் சிறு பிள்ளைகளை போல மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் என்ன செய்யலாதான், போக இயலாது. அப்போ அதனால தான் வேதம் என்ன சொல்லுதுண்டா, இந்த சிறியவர்கள், அதனால் பாருங்கள், இந்த குழந்தைகளுக்கும் என்ன இருக்கிறது, ஆவிக்குரிய சரீரம் இருக்கிறது. அதே நேரத்தில் சிறியவராகிய உலகத்தின் பார்வையில் சிறியவர்களாகிய எங்களுக்கும் என்ன இருக்கிறது, தேவனுடைய அங்கே தியோபனி இருக்கிறது. அதனால தான் அங்கே பவுல் சொல்கிறான், மரணமே உன் கூரங்கு, பாதாளமே உன் ஜெயமெங்கு. ஏனண்டா அவனுக்கு தெரியும், நான் மரிச்சோன்னே இந்த கூடாரம் அந்த ஆத்மா எங்கே போப்பதண்டா அந்த ஆவிக்குரிய சரி அவன் மறிக்க இயலாது. ஆனால் பாதாளத்துக்கு இறந்துறவனுக்கு ஒன்றுமே இல்லை. அவன் ஆத்மா என்ன செய்ய போகுது, அங்கே போய் காத்திருக்க போது. அவனுக்கு தெரியும் எனக்கு நியாய தீர்ப்பு மட்டும்தான் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே இவங்க பரமபிதா தேவனுடைய சமூகத்தில் எப்பயுமே அவருக்கு முன்பாக இருக்கு. அதுதான் வெளிப்பாடு. அதனால தான் இந்த சிறியவர்களை குறித்து நாங்கள் பயப்பட, எங்களுக்கும் சில யுத்தங்களில் சிறு பிள்ளைகள் சாக்குள்ள எங்களுக்கு ஒரு வேதனை வந்துச்சு, ஐயோ இந்த பிள்ளை என்னத்தை கண்டிச்சு என்னத்தை பாவம் செஞ்சிச்சேன். ஆனால் இந்த செய்தி வெளிப்பாடெல்லாம் அறிஞ்ச பிற்பாடு எங்களுக்கு கவலை தான். ஆனால் சந்தோஷம் என்ன, ஒருவேளை 13 வயசாகி அந்த புள்ள இந்த உலகத்தில் சீர்கட்டு அல்லது யாருக்கு பின்னால் ஓடியாவது அல்லது இந்த மகத்தான செய்தியை விட்டு தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு அந்நியனை விவாகம் பண்ணி இன்றைக்கி உலக அலங்காரத்தோடு இருக்கிறத விட இந்த புள்ள தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் போகக்குள்ள காண்பீங்க. ஆமேன். அப்போ அது நல்லமா இது நல்லமா? அதனால தான் வேதம் என்ன சொல்லுது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு அவரிடத்தில் அன்பு கூறுள்ளவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகும். அப்போ தேவன் அதான் அந்த யோபுக்கு தெரியும், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, தேவன் எல்லாமே திருப்பி கொடுத்தார். ஆமே. ஏன்னா அவன் ராஜ்யத்துக்கு போகக்குள்ள அந்த பிள்ளைகளை அவன் கண்டான். ஆமே. இதுதான் அதே போல தான் நான் அருமையாக நான் அதை சிந்திச்சுட்டு இருக்கக்குள்ள பிரதரம் எடுத்தார் என்ன, இந்த ஆபிரகாம். அப்போ இன்றைக்கு பாருங்கள், ஆபிரகாம் ஏன் விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்பட காரணம், தேவனுக்கு முன்னால் அவனுக்கு எதுவுமே இல்லை. அவனு பாருங்கள், அந்த பிள்ளையை கொண்டு வா என்று சொல்கிற வேளையில் அவன் மறுதளிக்கல. ஆமேன். இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்டா, நாங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில் வர்ற ஒவ்வொரு நன்மை தீமை அல்லது வாழ்க்கை அல்லது படிப்பு அல்லது வேலை என்று வர்ற வேளையில் எந்த பிள்ளை நல்லா இருக்கும், ஏன்னா எந்த பிள்ளை நல்ல ஒரு தொழிலை செய்யணும், எந்த பிள்ளை இப்படி இருக்கணுமென்று நாங்கள் என்ன செய்கிறோம்டா, தேவனை விட்டு பிரிக்கிறோம். என்ன பிள்ளை ஒரு நல்ல வாழ்க்கைக்கு போகணுமென்றோன்னே நல்ல மனிதன், அவன் நல்ல ஒரு ஆணாக இருக்கான், நல்லது பெண்ணாக இருக்கிறா என்று நம்ம கட்டி கொடுக்குறோம்.
ஆனால் அந்த புள்ள எங்கத்தை விட்டு போகுது? தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு போகுது. நீங்கள் நினைக்க வேணாம், நியாய தீர்ப்பு இருக்கு. ஆமேன். அதான் வேதம் என்ன சொல்லுது? எபிரேயர் 6 என்ன வேதம் சொல்லுது? பரம ஈவ ருசி பார்த்து, அது முதல் வசனம் என்ன? நல்ல வசனம், ரைட். டகன் வாசி மறுதளித்து போன புதிப்பது கூடாத காரியம். ஆனால் முன் வசனத்தை கேட்குறேன், முன் வசனம் தான், அது அடுத்தது தெரியும். ரைட். அப்போ பாருங்க, வாசிங்க, எடுத்துட்டா டகன் வாசிங்க, நேரம் போயிட்டு நான் முடிக்கிறேன். 6 நினைக்கிறேன் அந்த வசனம். ஓம் போல 4 இல்லை இல்லை, அது வேணாம், முன்னுக்கு வாசிங்க. 3 வாசிங்க. தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம், ஏனெனில் ஒரு தரம் ரைட். இனிக்காடு நாம் போதும். ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு பரம ஈவ ருசி பார்த்து மறுதலி பெற்றும் அதை மறுதளிக்கிறவர்களை புதுப்பிப்பது கூடாத காரியம். அப்போ பாருங்க, இந்த மகத்தான அந்த செய்திக்குள்ளே வந்து நாங்கள் ஏதோ ஒரு காரியத்தை ருசி பார்த்தோம். ஏண்டா இப்படியான வேத வார்த்தைகளை வந்து ஸ்தாபனங்களுக்கு தெரியாது, ஒரே கத்தர் உண்டது அவங்களுக்கு தெரியாது, ஒரே ஞானஸ்தானம் உண்டு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் வேதமொழி இருக்குது, ஒரே கத்தர் ஒரே ஞானஸ்தானம் என்று எழுதியிருக்கு. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால் பெறுறாங்க. ஆனால் தேவனுக்குள்ளால் பாருங்கள், இவ்வளோ ஒரு மகத்தான காரியத்தை பெற்றுட்டு நாங்கள் எப்படி வெளியே ஒரு ஸ்தாபனத்துக்குள்ளே போக முடியும்? எப்படி வெளி சபைக்குள்ளாக போக முடியும்? எப்படி நாங்கள் வெளியே போகுவோமானால் நாங்கள் இவ்வளவு ஒரு மகத்தான பாருங்கள் பரம ஈவ ருசி பார்த்துருக்குறோம். அங்கே யோசுவா காலேபுமோடு அங்கே 10 பேர் போனாங்க, மொத்தம் 12 பேர் போனாங்க. கானானுக்குள்ளே போய் அங்கே என்ன செய்தாங்க? வேவு பார்த்து திராட்சை பழங்களையும் அங்கே இருக்கிற எல்லா பலன்களையும் அவங்க என்ன செய்யறாங்க? பெற்றுக்கொண்டு வெளியே வந்து சாப்பிட்டாங்க. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க? இது எங்களால் இயலாது. இன்றைக்கி இந்த மெசேஜ்லேயும் அப்படி தான் இருக்கிறாங்க அநேகர். ஏனென்றால் இப்படி எப்படி வாழலாம், இது இப்படி ஒன்றுமே போடாமல் இருந்தால் அது விதவன்றாங்க, நீட்டாக போட்டவங்களை மதிக்கிறாங்க இல்லை ஏன்னா, அல்லது நாங்கள் இப்படி வாழ்ந்தால் ஏன்னா பொய் சொல்லாமல் வாழையிலுமா, களவு எடுக்காமல் வாழையிலுமா, ஏன்னா நாங்கள் இப்படி வாழையிலுமான்னு ஜனங்கள் சொல்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் இப்படி வாழ்கிறவன் தான் தேவன்ட ராஜ்யத்துக்குள்ளே போகலாம்னு வேதம் சொல்லுது. வேதம் என்ன செய்கிறது பாருங்க, அந்த ஐஸ்வர்யவான் அவன் என்னத்தை கேட்டு வாரான்டா, ஆண்டவரே நான் நித்திய ஜீவனை அடையணும்டா, நான் என்ன செய்யணும்? அப்போ அவர் சொல்கிறேன், இந்த 10 கற்பனைகளையும் கைக்கொள். அவன் சொல்கிறான் என்னண்டா, நான் சிறு வயது முதலே நான் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறேன், நான் என்ன செய்கிறேன்? ஓய்வு நாளை பரிசுத்தம் ஆசரிக்கிறேன், நான் களவு செய்யலை, பொய் சொல்லலை, பிறனுடைய மனைவியை நான் அங்கே வீட்டை நான் எச்சிக்கலை, இதெல்லாம். அப்போ இயேசுக்கே சந்தோஷம் வந்து. அப்போ வேதம் என்ன சொல்லுது? அவர் அவனை பார்த்து அன்பு கூந்தாராம். அவனுக்கு அவ்வளோ, அவர் இயேசுக்கிறதுக்கு அவ்வளோ அன்பு வந்துட்டு, என்னடா இப்படி ஒரு மனிதன் இருப்பான். ஆனால் அவர் தேவனாக இருந்தபடினால ஊடுருவி பார்க்குற வேளையில் அவனுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. ஏண்டா அவன் ஐஸ்வர்யவானாக இருந்தபடினால அவன் அந்த ஆசை இருந்துச்சு. அப்போ அந்த ஆசை இருக்க மட்டும் ராஜ்யத்துக்கு போகலாம். அப்போ அவர் சொல்கிறேன், உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடுன்னோன்னா அவன் பெரிய ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடினால் அவனுக்கு விருப்பம் இல்லாது. தேவன் எல்லாத்தையும் விற்று நீ கடன்காரனாக போன்ற அர்த்தம் சொல்லல. அவருக்கு என்னென்று தெரியுமென்றா இவனுக்கு அதில் பற்றி இருக்கிறது. இது எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் எல்லாம் மதித்தாலும் இந்த பணம் வந்து அவனுக்கு கடவுளை விட மேலாக இருந்துச்சு. இப்போ அதை தான் நாங்கள் பார்த்தோம். ஆபிரகாமுக்கு கடவுளை விட தண்ட பிள்ளையும் மேலானவர் இல்லை. இல்லாட்டி நோவா பெரிய மகத்தான விசுவாசி தான், பிள்ளையை கட்டோன்னா கட்டினான் தான். அங்கே மற்ற எல்லாரும் அதை விட மேலாக செஞ்சாங்க. ஆனால் ஆபிரகாமுடைய விஷயத்தில் வரக்குள்ள அது யாராக இருந்தாலும் தேவனுக்கு முன்னால் ஒன்றும் இல்லை. ஏன்னா அவனுக்கு தெரியும், அவனை கொண்டாலும் கத்தியால் விட்டு 2 தலை பறந்தாலும் தேவன் உயிரோடு எழுப்புவார். அதுதான் விசுவாசம். அப்படி நீங்கள் யாருமே நானாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், அப்படிப்பட்ட விசுவாசத்தில் நாங்கள் யாருமே இல்லாட்டி நாங்கள் யாருமே போயலாம். மணவாட்டி என்ற ஸ்தானத்தை நாங்கள் பெறவே இல்லாது. இதுதான் சத்தியமாக இருக்கிறது. ஆமேன். அதனால தான் தேவன் மணவாட்டியை இருக்கிறவள ஒவ்வொரு வார்த்தையினால், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் தான் அவன் பிழைப்பான். அப்போ ஒரு வார்த்தையில் ஏவாள் ஒரு வார்த்தையை தான் அவிசுவாசித்தான். லோத்துட மனைவி திரும்பி பார்க்காதன்றக்குள்ள ஒரு வார்த்தை தான்.
அங்கே சவுலுக்கு சொன்னேன், நான் வருமளவு நீ காத்திரு என்று சொல்கிற வேளையில் அது ஒரு வார்த்தை தான். காத்திருக்க யாருக்கும் விருப்பம் இல்லை. அதால் என்ன நடக்குது? ரிஜெக்ட் பண்ணப்படுறாங்க. ஏனென்றால் தேவன் ஒரு வார்த்தை நீங்கள் தவறினாலும் நீங்கள் தவறி போயிருவீங்க. அப்போ நீங்கள் யோசிக்கலாம் இது கஷ்டம். ஆனால் அது கஷ்டம்தான். நாங்கள் எங்கட மூளையால் நினைச்ச ஆண்டவரே என்னால் இயலாது, எனக்கு உதவி செய்யுமென்று அவர் உதவி செய்வார். அதுக்காக தான் தேவன் பரிசுத்த ஆவியை அனுப்பினார். ஆமென். அவர் வரும்போது அவர் எங்களை மாற்றுகிற தேவனார். எங்களுக்கு இந்த உலக காரியங்கள், உலகத்தை போல் நாங்கள் வாழணும் என்ற அந்த இல்லாமல் தேவன் எங்களை வழி நடத்தி, அப்படியாண்டா நீங்கள் நினைக்கூட என்ன உங்களை ஒரு பிச்சைக்காரனை வைக்க போகிறேன் அல்லது உங்களை ஒரு ஏழையாக வைக்க போகிறேன்ற அர்த்தம் இல்லை. ஆபிரகாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுறவில் அவருடைய வாக்குத்தத்தம் என்ன? எல்லாமே கூட்டி கொடு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், எல்லாத்தையும் உங்களுக்கு கூட்டி கொடுப்பேன். அவர் கொஞ்சம் தர்ற தேவன் அல்ல, அதிகம். ஆபிரகாமை வாசிக்கிறவள் அவன் எல்லா பிரபுவை விட அவன் பெரிய பிரபுவாக இருந்தான். ஆனால் அவன் எங்கே நின்றான்னா ட்ரக்கில் நின்றான். தேவனை முதலாவது வைத்தான். அப்போ நானும் நீங்களும் என்ன செய்யணும்? முதலாவது தேவனுடைய காரியத்தை முதலாவது வச்சு தேவனுக்குரிய கணத்தை கொடுத்தா மிச்சம் எல்லாமே அவர் பார்ப்பார். ஆமென். அவர் தேவன், அவருக்கு தான் உரிமை இருக்கு. ஆமென். அதனால தான் நீங்கள் நினைக்கலாம். அதால தான் வேதம் என்ன சொல்லுது? மத்தேயு 7 கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் விசாலமாயிரு, ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் நெருக்கமாக இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவங்க எத்தனை? பலரண்டா சொல்லுது, சிலர் என்று சொல்லு. ஏனென்றா தேவனுடைய வாசல் அவ்வளோ நெருக்க. ஆனால் நீங்கள் வார்த்தையின்படி வாழ்ந்தால் நிச்சயமான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறுவீங்க. ஆமென். அதனால தான் நீங்கள் தேவனுக்குள்ளால் வளரணும், குழந்தைகளை போல மாறணும். அதனால தான் நாங்கள் குழந்தைகளை கொண்டு வார். சில பேருக்கு அந்த வெளிப்பாடு தெரியாது. வளர்ந்த பிறகு அப்படியே வச்சு எப்படியோ வளர்ப்பாங்க. ஆனால் பாருங்கள், நான் வாசிக்க நேரம் இல்லை. நாங்கள் லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், இயேசு பிறந்து 8ஆம் நாளில் என்ன செய்கிறாங்க? விருத்தசனம் பண்ண கொண்டு வராங்க. என்ன செய்ய கொண்டு வராங்க? விருத்தசனம். பாருங்கள், ஏனென்றால் அது தேவனுடைய அந்த கட்டளை. 8ஆம் நாளில் ஆண் பிள்ளை விருத்தேசனம் பண்ணப்படணுமெண்டா நாங்கள் செய்வோமான்னு சொல்லலாம். அது சின்ன பிள்ளை கொஞ்சம் காலம் போட்டும், அது வெட்டினா நோவு மண்டுவோம். பாருங்கள், அப்படியெல்லாம் இருக்குல்ல. அவள் 8ஆம் நாளுன்றக்குள்ளே புல்லை அதிக மென்மையாக இருக்குது. இப்போ இந்த பிள்ளை 31 நாள். அதனால் கொஞ்சம் அப்போ சதை எப்படி இருக்கும் அந்த 8ஆம் நாள். ஆனால் அந்த இயேசு கிறிஸ்துடத்தில் கொண்டு வர நேர காலத்தோடைய என்ன செய்கிறாங்க? காத்திருக்கிறாங்க. எங்களை போல் கொஞ்சம் ஜனம் இல்லை, ஒரு பிள்ளை அல்ல. அன்றைக்கு எல்லாரும் விருத்தசன போலியில் இருக்கிறாங்க. மரியாள் அங்கே பின்னால் இருக்கிறான். ஆனால் அந்த 8 நாள் பிள்ளையோடு அவன் என்ன செய்கிறான்டா? வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். ஏனண்டா அந்த தருணம் வர மட்டும் என்ன செய்கிறான்டா? காத்திருக்கிறான். நாங்கள் காத்திருக்கிறோமான்றதை நாங்கள் என்ன செய்யணும்? ஆராய்ஞ்சி பார்க்க. ஏனண்டா அது தேவனுடைய நாள். தேவனுட்ட பிரதிஷ்டை பண்ண வந்திருக்கிறா. 8 நாள் பச்சிலங்குழந்தை. அந்த குழந்தையை என்ன செய்கிறான்டா? வச்சுட்டு தேவ சமூகத்தில் காத்திருக்கிறான்டா. தேவண்ட சமூகத்தில் அந்த பிள்ளையை ஒப்பு கொடுக்குற நாள், விருத்தேசனம் பண்ணுற நாள் என்றபடினால அவள் என்ன செய்கிற? எல்லாரும் சொல்கிறாங்க. எல்லா காரியங்களையும் பார்க்குற வேளையில் அவள் என்ன செய்கிறாள்? காத்திருக்கிற. அவளுக்கு நோவுது, வலி ஏற்படுது, எல்லாமே இருந்தாலும் அந்த ஒழுங்குல அவள் என்ன செய்கிறான்டா? காத்திருக்கிற வேளையில் அங்கே சிமியோன் என்ற, அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. அங்கே சிமியோனுன்ற மனிதன் என்ன காத்திரு? அவருடைய அந்த ரட்சணியத்தை காணணும், அவருடைய முகத்தை காணாமல் நான் மரணம் எய்வதில்லைன்னு அவர் தேவன் கொடுத்துருக்கான். பாருங்கள், 80க்கு சொச்சத்துக்கு மேலே வயது. எல்லாரும் சொன்னாங்க அது நடக்காது, நீ சாக போகிறாண்டு. அவனுக்கு அந்த நேரத்தில் பலவீனமாக இருக்கு. ஆனால் அந்த ரட்சணியத்தின் கண்களை நான் காண்பேன், அந்த தேவாதி தேவனை காண்பேன் என்று இருக்கிறான். பாருங்க, அந்த 8 நாள் குழந்தையை காணக்குள்ள பரிசுத்த ஆவியினால் அவன் என்னத்தை உந்துலப்பட்டு அவன் என்ன செய்கிறான்? அந்த தீக்கர்சனத்தை உரைச்சி நான் என் தேவனை கண்டனன்றான். ஆமென். பாருங்கள், அந்த 8 நாள் குழந்தை. ஆனால் அவன் தேவனை கண்டதா? அதான் வார்த்தை. ஏண்டா அவர் எப்படி பிறப்பார் என்பதை அவன் விசுவாசித்தான். ஆமென். அப்பண்டா பாருங்கள், அதான் அர்ப்பணிப்பு. தீக்கர் சொல்ல அர்ப்பணிப்பன். அப்போ நாங்கள் கடவுளுக்காக வரணுமெண்டா எங்களோட வாழ்க்கையை அர்ப்பணிக்கும். அதான் பிரதிஷ்டை, ஒப்பு கொடுக்கும். அப்போ என்ன செய்கிறோம்? நாங்கள் கடவுளுக்காக ஒப்பு கொடுக்கணுமெண்டா அவருடைய நியமத்தில் நாங்கள் இருக்கணும். நடக்கும்போது தான் தேவன் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். அதுக்கு தியாகங்கள் வேணும்.
ஆயத்தங்கள் வேணும். எல்லாமே இருந்தால் தான் நாங்கள் என்ன செய்யலாம், தேவனுக்குள்ளால் நாங்கள் வரலாம். ஏன்னா நாங்கள் தேவனை அவமதிக்கக்கூடாது. ஆமே, நீங்கள் எங்களை அவமதிக்கலாம், நாங்கள் யாரையும் அவமதிக்கலாம். ஆனால் நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் என்ன செய்யணும், தேவனுக்குள்ளால் நாங்கள் ஆயத்தப்படணும். அப்போ நேற்று எனக்கு கவலை, ராபோஜனம் புதிய உடன்படிக்கை. அவர் சொல்கிற என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை. அந்த புதிய தேவனோடு செய்கிற உடன்படிக்கைக்கு நீங்கள் அநேகர் இல்லை. கால் கழுவாட்டி அவர் சொல்ல என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லைன்று. ஆனால் எனக்கு பங்கில்லாட்டியும் பரவாயில்லன்று நிறைய பேர் நீங்கள் என்ன செய்யலை, வரையில். ஆமேன். ஆனால் வெளிப்பாடு என்னண்டா, அவங்களுக்கு பயம் இருந்தால் நீங்கள் அர்ப்பணித்து ஓடி வருவீங்க. ஏன்டா அவர் சொல்கிறேன், இந்த மாமிசத்தை புசித்து இந்த இரத்தத்தில் பானம் பண்ணாதவனுக்கு என்ன இல்லையா, ஜீவன் இல்லை, நித்திய ஜீவன் இல்லை. அப்போ பாருங்க, இது ஒரு நித்திய ஜீவனமான ஒரு ரகசியம். அப்போ அந்த ரகசியங்களை நாங்கள் அறிகிற வேளையில் தான் அந்த காரியங்களை பெற வாஞ்சியோட வர வேலையா அல்லது காரியங்களா என்னவோ இல்லை நான் அங்கே தான் போவேன்னு வருவீங்க. என்னென்னா அது நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனை பெறணும். ஐயோ அது தேவனோடு செய்கிற உடன்படிக்கை என்ற ஒரு பயம் வர்ற வேளையில் தான் நீங்கள் என்ன செய்வீங்க, தேவனுக்குள்ளால் வர. ஆனால் உங்களுக்கு சந்தர்ப்பம் வரலாம், சூழல் வரலாம், அது தவறல்ல. ஆனால் தேவனுடைய உங்களுடைய நீதி தேவனுடைய நீதியோட வரையலாம். அதுக்கு வார்த்தை சொல்லி நான் முடிக்கிறேன் பாருங்கள். தேவனுடைய காரியம். அப்போ பாருங்கள், ஒரு உதாரணத்துக்கு பார்த்தா தாவீது ஒரு நல்ல மனிதன். ஏன்னா தேவனே என்ன செய்கிறேன், சாட்சி பகரே என் இருதயத்துக்கேற்ற தாசனன். அப்போ நான் வைங்களேன், இப்போ இவர் தான் அந்த தாவீதன். நான் இவரை பார்த்தோன்னே இவர் செய்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தர் இருக்கிறேன் என்றோ நான் சொன்னேன், பிரதர் நீங்கள் ஆலயத்தை கட்டுங்கன்னு நான் சொல்கிறேன். ஆனால் அந்த ராத்திரியிலே தேவன் இவர் அந்த ஆலயத்தை கட்ட இயலாது, இவனுடைய கற்ப பிறப்பே அந்த ஆலயத்தை கட்டணும். ஏனென்றால் என்னுடைய நீதியில் இவர்றது சரியாக இருந்துச்சு, ஆனால் தேவனுடைய நீதியில் இவர் தவறாக இருந்து. ஏன், அவன் கொலை செஞ்சிருந்தான், பொய் சொல்லியிருந்தான், அநேக இரத்தங்களை சிந்தியிருந்தான். அதனால் சொல்லிட்டு இரத்தம் சிந்தாத ஒரு மனிதன் தான் அந்த ஆலயத்தை கட்டும். ஆனால் அவன் என் இருதயத்துக்கு ஏற்ற தாஸ். நான் என்னத்தை நினைக்கிறோன்னு அவன் செய்கிறான், நான் என்னத்தை நினைக்கிறோன்னு அவன் செய்கிறான். எந்த பிள்ளை என் இருதயத்துக்கு ஏற்ற தாசனா அதை விட வசனமே இல்லை. ஆனால் அந்த தேவனுடைய நீதி என்று வரக்குள்ள தேவன் நீதியாக தான் இருந்து. இப்போ நீங்கள் சொல்லலாம் நான் இப்படி ஆச்சு, இதால் வரல அதால் வரலண்டா. ஆனால் தேவனுக்கு அது நீதி அல்ல. விளங்குதா உங்களுக்கு? அதே நேரம் இன்னொரு உதாரணம் சொல்லணுமெண்டா, உடன்படிக்கப்பட்டு பெலிசிய தேசத்தில் இருக்குது, அது இல்லாததினால் ஆசீர்வாதம் இல்லை. அப்போ என்ன நடக்குதுன்னா, தாவீதுக்கு உணர்ச்சி என்ன சொல்கிறேன், நாங்கள் உடன்படிக்கப்பட்டியை கொண்டு வருவோம் என்று. நல்லது. அப்போ எல்லாத்தையும் அவர் சீக்கிரசிட்ட ஆலோசனை கேட்காம அவர் என்ன செய்கிறார், ராஜாக்கள், மூப்பர்கள், நூற்றுக்கு அதிபர் எல்லாத்தையும் கேட்டு உடன்படிக்கையை கொண்டு வரும். அவங்கெல்லாம் உற்சாக வேண்டாம். அது வந்தால் தான் என்ன உடன்படிக்கை, யார், தேவன் இறங்குற இடம். அப்போ தேவன் இறங்குற இடம் இல்லாமல் தான் ஆராதிச்சிட்டு இருக்காங்க. அது வர்றேன்னா எல்லாருக்கும் சந்தோஷம் தானே. எல்லாரும் மெய் மறந்து என்ன சொல்லுவாங்க, வரட்டு மண்ணோன்னு இங்கே ஆடல் பாடல் கூத்த தாவீதே மெய் மறந்து ஆடுறேர் எல்லாம் உடன்படிக்கப்பட்டு புது ரதத்தில் பூட்டி கொண்டு வர. தேவன் விட்டேர் ஒரு அடியோண்டு கொண்டு வந்த தொட்ட மனிதன் சேர்த்துட்டான். ஊசா என்ன செஞ்சிட்டான், சேர்த்துட்டான். இப்போ பாருங்கள், தேவன் என்ன செய்கிறேன், இவங்களோட நீதியில் அது சரியாக இருந்துச்சு, ஆனால் தேவன்ட நீதியில் அது சரியாக இருந்துச்சா? புரியுதா நான் சொல்கிறது? நீங்கள் ஆமேன்னு சொல்லுங்கள், நான் முடிச்சிருவேன். பயந்துறாங்க, ஆமேன்னு சொன்னால் என்ன கூட போகணுன்ட்டு பயப்படாங்க, நான் முடிச்சிருவேன். அப்போ அதனால் பாருங்கள், நான் என்னத்தை சொல்கிறேன்னா உங்களை கவர்ந்து இழுக்கிறேன். ஏண்டா இதால் எனக்கு புண்ணியம் இல்லை. ஆமே, அதனால் அவருக்கும் புண்ணியம் இல்லை, யாருக்கும் புண்ணியம் இல்லை, உங்களோட ஆத்மாவுக்கு புண்ணியம். ஆமே, தேவன்ட ராஜ்யத்துக்கு இதுதான் வழி, அதுதான் வழி. நானே வழியும் சத்தியமும் ஜீவனம், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினுடைய ராஜ்யத்தில் வரையலாது. இதுதான் நீதி, இதுதான் சட்ட புத்தகம் இது. அதனால் பாருங்கள், அவன்ட நீதியில் சரி, அவன் இருதயத்துக்கு ஏற்ற தாசன் கொண்டு வந்தால் தான் ஆராதனை சக்ஸஸ்ஃபுல். ஆனால் கொண்டு வந்த விதம் புல. அப்போ இவன்ட நீதி தேவனுடைய நீதியோட சரி வரலை. ஒரே அடி தான், நல்லவன் செத்து போனான். அவன் நல்லவன், இவனுக்கு அடிக்கக்கூட வேறு யாராவது தொடுறானான்னு பார்த்துட்டு விடையில் அடி. நல்லவன் யார் முதலாவது தொட்டோனே விட்டுட்டேன். நல்ல மனிதன் ஊசா, நல்ல மனிதன் தான் செத்து. புரியுதா உங்களுக்கு? பாருங்கள், அப்போ இதிலிருந்து உங்களுக்கு தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன், அதே நேரத்தில் அவர் பட்சிக்கிற அக்கினி. அவரோட வார்த்தையில் மிஸ் ஆகினீங்கன்னா நீங்கள் அடி வேண்டினா எங்கே ஓடுறன்னு தெரியாமல் ஓடுவீங்க.
நீங்கள் யார்கிட்ட போனாலும் விடுதலை இல்லை. ஆனால் நீங்கள் விழுந்து இங்கே பலிபிடத்துக்கு முன்னால் முழங்கால் பலியிட்டால் எல்லாமே மறந்துடுவேன். அதான் அவரோட பிள்ளைன்னு ஆண்டவர் தான் மன்னிக்கணும். அவரோட இரக்கம் அதுதான். ஏன்னா நாங்கள் அவருக்கு புத்தி சொல்லல தானே. அப்போ அவர் அவர் தேவனாக இருக்கு. அப்போ அதனால் முன்னுக்கு வந்துட்டீங்கண்டா நான் கோபமாக இருப்பேன். இவன் இப்படி செஞ்சுட்டு இப்போ வந்திருக்கிறானண்டு தேவன் சொல்ல அவனை பார்த்தியா என்ன முழங்காலி இருக்கிறான், அவனை ஆசீர்வதி என்று சொல்லிடுவேன். அப்படி இருக்க வசனம் இருக்கு. நீங்கள் ராஜாக்களில் வாசிக்கலாம். ஆகாப்புக்கு சபைக்கிறேன், அவனை அழியண்டு அவனை போட்டு தள்ளன்னு சொல்லிட்டேர். அவன் கேட்டோன்னு செய்ய நான் ஓடி அந்த உவாசம் இருந்துட்டு தலையெல்லாம் அப்படி குழப்பி போட்டு ஷர்ட்டெல்லாம் பிச்சு போட்டு ஆண்டவரே நான் மன்னியுமன்னோன்னு எலியாட்ட தேவன் பார்த்தியா அவன் என் பிள்ளைய பார்த்தியாண்டு இங்கே வரும் இப்படி தாழ்த்துறான். டக்குன்னு காரியத்தை மாற்றன்னு சொல்லி என்ன சொல்லிட்டு இவன்ட தலைமுறையில் 4 தலைமுறைக்கு பின்னால் அந்த வேலையை முடியாண்டுட்டு இவன்றதில் முடியண்டவர் அவன் மாறினோன்னு அவர் மாறிட்டு. அதான் இரக்கத்தின் தேவன். விளங்குதான் உங்களுக்கு? இப்போ விளங்கிட்டு தானே தேவன்ட நீதி தான். அதான் அவர் பட்சபாதம் இல்லாத தேவன், நீதியுள்ள தேவன் என்று நாங்கள் நீதி மாறிடுவோம். அவர் நீதியுள்ள தேவன். யார் புலவிட்டாலும் அடிதான், யார் மனம் திரும்பினாலும் அவர் மாறிடுவார். அதுக்கப்புறம் நாம கோவப்படுவோம். அதான் யோனாக்கு நடந்தது. யோனா அப்படி தானே. யோனாவை சொன்னேன் நினைவே அழிக்க போகிறேன், எல்லாரும் போட்டு தள்ள போகிறேன்னொன்னே இவன் பயமே போய் பிரசங்க நீங்களாம் சாக போகிறீங்கன்னொன்னே அவன் எல்லாம் உவாசம் இருந்தோன்னு என்ன நடந்தது? தேவன் மாறிட்டு அழிக்க போன்னு இருந்தவன் டக்குன்னு மனம் மாறிட்டு. அப்போ இவனுக்கு கோபம் எங்கே போயிட்டான்? சூரச்செடி ஆமணக்கு செடி கீழே போய் அவருக்கு கோபம் வந்துட்டு என்னடா நான் வெக்கப்பட்டுட்டேனே, என்ன நீங்கள் சாக போகிறீங்க, நீங்கள் அழிய போகிறீங்கன்ட்டு பிரசங்கிச்சிட்டு அப்போ நீங்கள் அழிஞ்சிட்டிங்கன்னா எனக்கு இப்போ பயப்படுவாங்க நாக்கள். அடே இவன் பெரிய தீக்கர்சியன். அப்போ அப்படி இருக்கக்குள்ள இப்போ நான் யார் நோண்டியானது? நான் தான் நோண்டியா. யோனா நோண்டி ஆயினோன்னு என்ன செஞ்சுட்டான்? ஆமணக்கில் போய் இவருக்கு என்னோட தேவன் டக்கண்டு இறங்கி ஆமணக்கு ஒரே நாளில் பட வைக்கிறது. இவருக்கு என்னென்ன அப்போ அவர் சொல்கிற இந்த ஆமணக்கு செத்தோடனே உனக்கு இதண்டா அவங்க மனுஷங்க, நான் படைச்சவங்க செத்தா உனக்கு இதான்ட்டு அவனுக்கு உணர்த்து ராமே. இப்போ தேவனை புரிஞ்சிட்டு தானே தேவன் நல்லவர். அதனால் நீங்கள் தேவனுடைய காரியத்தில் அசட்டை இல்லாமல் தேவன் ஆலயங்களுக்கு வாரது தாமதிக்காமல் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரம் கொடுக்க வேண்டிய காரியம் நீங்கள் எப்படி நடக்கணும் எப்படி நடந்து கொள்கிற அதில் புலவிடாமல் நீங்கள் ஏனென்றா நீங்கள் காரணம் சொல்ல நானும் காரணம் சொல்லுவேன். ஆனால் அது சரியாக இருக்கும் உலக பார்வையில் சரி, ஆனால் தேவனுடைய பார்வையில் சரி வராது. தேவன் நீதி உள்ளவர். அவர வார்த்தைக்கு நாங்கள் சமரசம் சொல்லணும். பிள்ளைண்டா தண்டை இருதயத்துக்கிட்ட தாசன் என்றாலும் அடிதான், யாராக இருந்தாலும் அடிதான், யாராக இருந்தாலும் அதனால் கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. நாங்கள் ஊழியக்காரிடத்தில் கொடுக்குறோம். ஆமே. கர்த்தருடைய பத்னாம் சோஸ்திரம் உண்டாதாம. கர்த்தர் தாமே தேவனுடைய வார்த்தையை கொடுத்தான ஒவ்வொரு தாசர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சர்வலே இந்த நல்ல நாளிலும் கூட நாம் யாவருமாக எழுந்து நாம் யாரும் எழுந்திருப்போம். நான் எழுந்து ஜெபம் செய்து இந்த ஆராதனை நாம் நிறைவுக்கு கொண்டு வருவோம். ஹல்லேலூயா. உம்மை சோஸ்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை சோஸ்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. எங்கள் அன்பும் கிருபையும் இரக்கமான ராஜா தகப்பனே, இந்த நல்ல நாளிலும் உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் அப்பா உடைய சமூகத்திலே உம்மை நோக்கி அப்பா என்று கூப்பிட்டு தகப்பனே இந்த நாளிலே அப்பா உடைய ஜீவ அப்பமாகிய இந்த மன்னாவினால் எங்களை போஷித்தீர் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உங்கள் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஏதோ கெட்டாவே நாங்கள் தவறுகிற வழியிலே கெட்டாவே நீர் எங்களை தாங்கி நடத்துகிற தேவனாக இருக்க அப்படின்னாலும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்ற வழியை எங்களுக்கு போதிக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கெட்டாவே ஏதோ உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற கெட்டாவே ஆண்டவரே
கர்த்தாவே நம்முடைய வார்த்தையிலே சொல்கிறது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகளும் அல்லவென்று சொல்கிறீர்கள் கர்த்தாவே. அவ்விதமாய் கர்த்தாவே இதோ எங்களுடைய எல்லா வழிகளையும் மாற்றி போடும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ உம்முடைய வழியில் எங்களை நடத்தும் ஆண்டவரே, உம்முடைய நினைவில் எங்களை நடத்தும் கர்த்தாவே. அப்பா நாங்கள் ஆண்டவரே இதோ உமக்காக ஆண்டவரை எங்களை அர்ப்பணிக்கத்தக்கதாக ஆண்டவரே எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை தேவரீர் ஆட்கொள்ளும்படியாக உம்முடைய பாதப்படியிலே தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இன்றைய நாளிலே உம்முடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, சிறியோர் பெரியோர் முதற்கொண்டு தேவரீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தை நடத்தினமைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆமாண்டவரே கோடான கொடி நன்றி செலுத்துகிறேன். உடைய வேதம் சொல்லுகிறது, வார்த்தையை கேட்டவர்களாக மாத்திரமல்ல அந்த வார்த்தையின்படி நடக்க வேண்டும் சொல்லுகிறீர் ஆண்டவரே. இவ்விதமாய் கர்த்தாவே அந்த வார்த்தைக்கு நாங்கள் ஆண்டவரே கீழ்ப்படிந்து கர்த்தாவே அந்த வார்த்தைக்கு பயந்து நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. இவ்விதமாய் உடைய வார்த்தைக்கு ஆண்டவரை பயந்து நடுங்குகிறவர்களால் எங்களை மாற்றும்படியாக செபிக்கிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை நடத்துவீராக ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகள் வேண்டுதல் விண்ணப்பங்களை கர்த்தர் சந்திக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே என்றால் கர்த்தாவே இன்றைக்கு இன்றைய நாளிலே ஆண்டவரே அந்த பிள்ளையை ஒப்புக் கொடுத்த தாயின் தகப்பனை கர்த்தர் வழிநடத்தும்படியாக செபிக்கிறேன். அவர்களை மேலுமாக தேவனுடைய வார்த்தைகளாக நடத்தும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. இதோ கர்த்தாவே அவர்களுக்கு கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல ஞானத்தை கொடுத்து நடத்தும்படியாக செபிக்கிறேன். விதமாய் கர்த்தாவே உடைய வார்த்தையை கொடுத்தான தாசர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்தும்படியாக, அவருடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, அவருடைய ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரே. இதோ கர்த்தாவே அவருக்கு தேவையான எல்லா காரியம் கர்த்தர் சந்திக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் சம்பூர்ணமாய் நடத்தும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்தும் கூட ஆண்டவரை இனிவரும் நாட்களிலே கர்த்தாவே சகோதரர்களாய் ஒருமித்து தேவனுக்கான ஊழியங்களை செய்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். வழிகளை கர்த்தர் ஆயத்தம் பண்ணும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நன்றி செலுத்துகிறேன். போக்கிலும் வரத்திலும் தேவரின் தாமே கூட இருக்கும்படியாக செபிக்கிறேன். அருமையான சரங்கள் வீடு செல்லும் வரைக்கும் கர்த்தருடைய கிருபையானது அவர்களை தாங்கி நடத்தும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் ஆசீர்வாதத்தை வழிநடத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் யாவரையும் தாழ்த்தி கேட்டு செபிக்கிறேன். ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார், நேற்று மீண்டும் ஆமென். விசுவாசிகள் ஒவ்வொருவரும் நம்ம கைகளை கொடுத்துவிட்டு